அல்லேலூயா, அல்லேலூயா. தர்மியான காலை வேளையிலே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்றுகிறேன். இந்த விலையேற் பெற்ற சத்தியத்தை கேளுங்கள், இந்த சத்தியத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 13. சமுத்திரமும் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும், இங்க கவனி, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். 14வது வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளம் அக்னிக்கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னிக்கடலிலே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னிக்கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். நம்முடைய பேர் ஏற்கனவே மரண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன புஸ்தகம்னா, நன்மை தீமை அறியத்தக்க புஸ்தகம், நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மை தீமை அறியத்தக்க வாழ்க்கை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம். இயேசு ஜீவ விருட்சம். அல்லேலூயா. அப்போ இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக, ஆமா, ஜீவனை கொடுக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். உங்க வீட்டில் எல்லாரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு நித்திய ஜீவனை அந்த அக்னி கடலில் போகக்கூடாதுன்னா தலைமையில கை வச்சு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், என் குடும்பத்தில் அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இவ்வளவு ஜெபம் பண்ணா போதும், மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ள வந்துருவாங்க, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க, ஆதாம் கிறிஸ்துக்குள்ள வந்துருவாங்க. இயேசு மத்திய மார்க் போது எங்கும் சுற்றி தெரிந்து எல்லாரும் மரண புஸ்தகத்துல பேர் எழுதுனால பிசாசு உள்ள போது திறறான், கொள்றான், அழிக்கிறான். இயேசு நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்து கொடுத்து என்ன பண்றாரு, ஜீவ புஸ்தகத்தை எழுதி அந்த பாதாளத்தின் வல்ல சாபத்தின் பாவத்தின் மனத்தின் தரித்திரத்தை விடுதலாக்கி ரட்சித்துறார். பூமியிலேயே அக்னி நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலாக்கிறார். பெரும்பாடு உள்ள சரி 12 வருஷமா அநேக வைத்தியர்களால் அந்த பெரும்பாடு நீங்கும்படி சற்றாயிலும் சுகமாகவில்லை. அவ்வளோ நரக வேதனை. கானானீஸ்வரிய மக பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டாலாம் பாரு, நரகத்தில் கொடிய வேதனை, பூமியிலே பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டாலாம். ஆண்டவரே என் மகளுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே என் மகளுக்கு இறங்கும். இயேசு உடனே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுறாரு. மரண புஸ்தகத்தில் இருந்தா என் தாய் என்னை பாவத்தில், உடனே பாரு பிசாசு உரிமையா போய் பாதாளத்தில் வேதனை, இந்த பூமியிலே வேதனைப்படுத்துறான். வேதனைப்படுத்துறானா இல்லையா? அதனால சீக்கிரமா உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஜீவனுக்குள்ள கொண்டு வாங்க. ஏசு இங்க சொல்றாரு கானான்சிரிய மகளுக்கு, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அந்த பாதாளத்தில் அக்னி என்னது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படும். அக்னியில வேவருங்க, அக்னி சோதனைங்க. பிசாசு கொடிய வேதனைப்படுத்துறான். ஏசு இங்க சொல்றாரு, போ உன் விசுவாசப்படி ஆக கிடையாது, நானே ஜீவப்பம். அவ பேரு சொல்லி ஜீவப்பம், ஜீவ சர்வ தேவனுக்கு கானான்சிரிய மக பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஜீவ சர்வ ஜீவனத்தை ஆதாம் முழு உலகம் கொடுத்தா, நன்மை தீமை காட்ட தேவன் பாதாள ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே கொண்டு வர்றார். கொண்டு வந்த உடனே இவ போறா விசுவாசமா. போய் பார்த்தா பரலோகத்தில் பேர் தேவதூர்கள்லாம் ஜீவ புஸ்தகத்தை அசுத்தாவில ஓடிச்சு, பசுத்தாவில இறங்கிச்சு, நல்லா ஜோரா தலை சீவி பொட்டு வச்சு லிப்டிக்கெல்லாம் போட்டு மேலே ஒரு லிப்டிக்கு கீழே ஒரு லிப்டிக்கு நல்லா சீவி சிங்காரிசி
புது ட்ரெஸ் போட்டு நைட்டி போட்டு அதை நைட்டின்ற பிடி சுடி எல்லாம் போட்டு வீடெல்லாம் பெருகி பாத்திரத்தெல்லாம் கழுவி சுத்தம் வீடெல்லாம் அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி ஆச்சரியமாக உண்மையாகவே நடத்துதுங்க. நடத்துருக்கா கை தட்டு. இந்த பிசாசு பிச்சுகளை பாரு, வீடு சுத்தம் பண்ண மாட்டாங்க, பாத்திரத்தை சரியாக கழுவ மாட்டாங்க, தலையை நல்லா வர மாட்டாங்க. பார்த்துக்கிட்டே நீ அந்த மாதிரி இருந்துக்கிறாவோ பிசாசுனால் கொடிய வேதனைப்பட்டுன்னு. இந்த பிசாசு போனம் தான் பசுத்தாவி இறங்குறது தான் ஆளே அலங்காரம் ஆகிட்டாங்க, ஜக ஜக ஜகன்னு ஆகிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா ஜீவன் உள்ளவனா இருந்தாங்கன்னா அவங்க ஜக ஜகன்னு இருப்பாங்க, அன்பை காட்டுவாங்க, இரக்கத்தை காட்டுவாங்க, தேவ நீதி. கிறிஸ்துவ தான் தேவனுக்கு தனக்கு உலகத்தை அசுத்தாய் ஓடிட்டு பசுத்தாய் வந்துடும். நீங்க என்ன பண்றீங்க? தாய் என்ன பாவத்தில் கருத்து நான் துர்குணத்தில் உருவானேன், எங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் ஆதாம் வழியா ஒரே சேட்டைக்காரங்களாக்குறான்னு சொல்லி கவலைப்படுறது வெறுப்படி சண்டை போறது இருந்தா அது இன்னும் பிசாசு கூட்டி கூட்டி இன்னும் ஜலம் மோசமாகவே போட்டு சத்து மீன் போற மாதிரி. அதனால பல்ல கட்சின்னு ஏசு ஜீவன் சொல்ற ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி ஜீவ புஸ்தகத்தில் எழுதி ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். அப்படிதான் ஏசு உண்டாக்குனாரு. அவருக்கு ஒரு வழி, நமக்கு வேற வழி கிடையாது. ஜீவ சர்வ ஜீவராத தேவ நீதிட்டு உயிர்த்ததல் பரலோக ராஜ்யம் பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் போய்த்தானோ பசுத்தாய் வந்து தானாகணும். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அது செத்த பிறகு அக்னி கடல். இப்போ பூமியிலேயே ஒரு அக்னியில் தான் இருப்பான், எப்ப பார்த்தாலும் வெந்துன்னு இருப்பான், சாபத்துல பாவத்துல மரணத்துல தரித்திரத்துல பாதாளத்துல. அப்போ ஜீவ புஸ்தகத்துல கொண்டு வரணும். ஆதாம் ஏவாள் வழியா பாவத்தின் சம்பளம் மரண புஸ்தகத்துல அவன் பேர் எழுதியிருக்குது. அதனால பிசாசு திருடுறான் கொள்றாய்க்கலாம், திருடம் திருடவும் கொள்ள வழிக்கு வரைக்கும் வேறுட்டு போறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அந்த லேகர் பிசாசு மரண புஸ்தகத்துல பேர் எழுதிக்குது அவன் பேரு. 2000 பிசாசு பூமியிலே பஸ்ரெல்லாம் கைடு நிர்வாணம் ஆகிட்டான், வீட்டில் தங்க முடியல, துரத்தி விட்டாங்க. கட்சியில கல்லற தோட்டத்தில் வந்து பிடங்கள் மத்தியில இருக்கிறான். மரண புஸ்தகத்துல ஆதாம் ஏவாள் வழி பாவத்தின் சம்பளம் மரணம் எழுதிக்குது அவன் மேல. பிசாசு இங்கே குடி பூமியிலே பாதாள வேங்க 2000 தான் மண்ணில் எப்படி இருக்கு பாருங்க. கண்ணத்தானே கல்லுகளால காயப்படுத்திக்கிறான். ஏசோட பார்த்தாரு, மச்சான் நான் உண்டாக்கின மனுஷன். பிசாசு நன்மை தீமை குறித்து ஏவாளுக்கு அவன் புருஷனுக்கும் குறித்து அப்பா அம்மா வழியா பாவத்தில் பெற்று பிசாசு நீ விளம்பு இப்படி பண்ணிக்கிற சொல்லி நானே நல்ல மேய்ப்பு சொல்ல அப்படியே அன்பு ஊத்தினாராம் பார். லவ் அகாப்பே லவ். ஏசு இவ்வளவாய் உலகத்தில் ஆமா எப்படி அன்பு கொடுத்தாரு, வாயில வட சொல்ற மாதிரி கிடையாது. ஐயா ரொம்ப அன்பா இருக்கிறியான்னு ஒரு டீ கூட வாங்கி கொடு. எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் ஐயா உங்களை ரொம்ப நேசிக்கிறியான்னு. அப்படி வாயில் இல்லைங்க, ஜீவ சரீரம் ஜீவ ஏசு எழுத்தின்படி பிசாசம் அன்பு கொடுறான். என்ன பிசாசம் அன்பு அது மரணத்தையே குத்துறாது, அவனுக்கு அதுதான் தெரியும். அது மாய்மாலமான மாசுபட்ட அன்பு ஆதாமுக்குள்ள வர்றது. கிறிஸ்துவின் அன்பு மாய்மாலம் இல்லாத சுயநலம் இல்லாத அன்பு. ஏ டு ஜெட் தேவி நீதி டு விதல் பிதாகுமார் ஆதாம் முழுவதும் குத்தாரு பாருங்க. பட்டுன்னு ஜீவ புத்தகத்தில் அவன் பேர் ஏசு அசுத்தாவில ஓடி பசுத்தாவில வந்து சொஸ்த புத்தி அடிஞ்சு ஏசுவின் தவிர்த்தாச்சு கைய பேச பாருங்க. எது சொல்றேன்னா ஜீவ புத்தகத்தை எது ரொம்ப அபூர்வம் நினைக்காத, ரொம்ப சுலபம். ஆமா, பிசாசு கிட்ட போய் பிசாசு வார்த்தை கேட்டு கனியை வாங்கி பிடிச்சது, ஏசு கிட்ட ஏசு வார்த்தை கேட்டு ஜீவத்துக்கு பறித்து பிடிச்சிக்கலாமா பிடிச்சிக்கூடாதா? எல்லாமே சுலபம் தான் பிரியமானல. ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கி ரொம்ப ஏசுனா முடியாது, பிசாசுனா ரொம்ப முடியல. பிசாசு போல நம்ம உண்டாக்கப்படவே இல்லை. பிசாசுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம தேவடைய சாயலின்படி தேவடைய ரூபத்தின்படி தான் உண்டாக்கி இருக்கிறோம். அவர் ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கு அடியிலே தான் உண்டாக்கணும். நம்ம சாயலே தேவடைய சாயல். இடையில தான் பிசாசு ஏவாள் பிசாசு சாயல் நமக்கு வந்துச்சு. இப்போ நீ தேவடைய சாயலின்படி மாறி ஜீவ புஸ்தகத்தை எழுதி பரலோக ராஜ்யத்தை பூமியிலும் பரலோகத்திலும் வாழ முடியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமாய் முந்தியவனும் பிந்திரவுமாய் இருக்கிறேன்.
ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவளாவதற்கும். நீ நன்மத்தையும் அறியத்தக்க விருட்சத்தின் மேல் அதிகாரம் ஆயிடுச்சு. பிசாசின் அதிகாரம் உனக்கு சப்சிடுற, பகைக்கிற, சுயநீதி அநீதியை காட்டுற. அது நன்மத்தையும் அறியத்தக்க விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவளா பிறந்துட்ட. இங்க சொல்றார் வெளிப்படுத்த 22:14, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் கிறிஸ்துவின் அதிகாரம். அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அதான் அதிகாரம். சூப்பர் அதிகாரம். அது வல்லமை. தேவன் தனக்கு இயேசு பரிபூரணத்தோடு கொடுத்தா ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவளாவதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற பாக்கியவான்கள். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு விட்டது. அப்போ ஆதாமுக்குள் பிறக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேணும். அப்ப கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும். பேர் விசுவாசி ஊழியக்காரன் இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் கசுப்பாங்க. ஊருக்கு 2 பேருக்கு அரசியல்வாதி மேலாம் கசுப்பா இருப்பார். ஊழியக்காரர் அசுத்தாவி தான் பிச்சு இருக்கா. அவரை இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில், உலகம்னா துன்மார்க்க உலகத்துல அகோபி அன்பு கூறவன் தான் ஜீவ விருட்சத்து மேல அதிகாரமா இருப்பான். அவன் அசுத்தாவி தோற்றம் பசுத்தாவி இருப்பான். தேவதூரம் பண்ணிவிட செய்வாங்க. அப்போ கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம். ரொம்ப மோசம் தான் விலை கூட இருக்கலாம். ஆனா இயேசு நண்பர் தேவன் தனக்கு உனக்கு கொடுத்தே தீரணும். அவனுக்கு இலக்கத்துக்கு தக்கதாக உனக்கே நீ கொடுக்கணும். போரியத்துல கொடுக்கணும், உலகத்துக்கும் கொடுக்கணும். நீ ஆசீர்வாதமாவே இருப்பாய். ஜீவ புஸ்தகத்திலே இருப்பாய். யாரும் உன்னை பீட் பண்ண முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். எஸ்ஆர் ராஜாதி யாரும் பீட் பண்ண முடியல. எந்த ஆமானும் எஸ்ஆர் என்ன பண்ண முடியல, தோற்கடிக்க முடியல. ஆனா எஸ்ஆர் தான் ஆமான தோற்கடிச்சா, ஆகாஷ் பேரும் தோற்கடிச்சா, யூத குலத்தையும் காப்பாத்துறா. பேர் ஜீவ பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமான ஆக்கப்பட்டவ. யூத குலத்தையே சங்காரம் பண்ணான் பிசாசு ஆமான் வழியா. எஸ்ஆர் வழியா யூத குலத்தையே காப்பாத்துறா. விருந்திலே திராட்சசம் பரிமாறப்படுகளே. தேவன் தனக்கு முழு உலக கிறிஸ்துவ கொடுக்குறா. பழைய ஏற்பாட்டுல காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமானே அவன் பிசாசு நன்மை தீமை புஸ்தகத்திலே ஆதாம் வழியா நன்மை தீமையில பார்த்துட்டான். அம்மா வயசுல பாவத்தை மரண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. தந்திரமா சட்டம் போட்டு எல்லா காரியம் பாஸ் 120 நாடு பறக்குது. ஆனா எஸ்ஆர் குறுக்கிட்டா பாருங்க. ஜீவ விருட்சத்துல பேர் எழுதப்பட்டவா. கையெழுத்து எஸ்ஆர் இல்லையா? உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருந்தா நீ ஜீவ விசுகடித்தான் காட்டணும். தேவனுக்கு காட்டணும், முழு உலகம். அந்த ஜீவன தேவ நீதி உயிர்த்தது தான் இருக்குது. எல்லா ஜீவனுக்கு தேவ நீதி உயிர்த்தல் பரவ வாழ்ந்த சகல அதிகாரம் இருக்குது. தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு காட்டிப்பாரு. உங்களை எந்த சோடி தீமைந்து ரச்சித்துக் கொள்வார். யூத குலத்தையே காப்பாத்து. உங்க குலத்தை காப்பாற்ற முடியாது. அவங்க குடும்பத்தை. ஆமான்னா யாரு? பரம ஆமான் பிசாசு சட்டம் போட்டான். ஆதாம் வியாபார வழியா பாவத்தின் சம்பளம் மாறணும். சங்காரம் துடியா துடிக்கிறான். நீ குறுக்கிட்டு விருந்திலே திராட்சம் இந்த அப்பத்தை நானே அப்ப ஜீவப்பம். இந்த அப்பத்தை திராட்சை நித்திய ஜீவன் உண்டு. இந்த திராட்சை ரத்தமா இருக்குது. இந்த ஜீவப்பம் ஜீவ சரீர ஜீவ ரத்தமா இருக்குது. அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ ஜீவ புத்தகத்துல தேவ தனக்கு குடும்பத்து பேரை சொல்லி உன் குலத்தை காப்பாத்து, உன் இடத்தை காப்பாத்து, போரத்துல எல்லாம் காப்பாத்து. இல்லைன்னா மரண புஸ்தகத்துல எழுதி நன்மை தேவை காட்ட தேவன் தனக்கு உலகத்துக்கு நீ ஐந்து நீ போறதுல பாவத்தை மட்டும் தான் காட்டும். எங்க யாருக்கும் எல்லாருக்கும் காட்டவே காட்ட மாட்டியா? ஜடமானப்பா சும்மா இருக்காது மைண்டு. சுய நீதி அநீதியை தேவருக்கு தான் உலக அணி போறதுல பிரச்சனை. நீயும் பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, எல்லாம் பிசாசு பிரச்சனையாக இருக்கும். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தா நீ உலகத்துக்கே ஒளியா இருக்கிறாய், பூமிக்கே உப்பாய் இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அகோபே என்பு கிறிஸ்து நண்ப தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காலத்துக்கு வெளிப்படுத்தி. அப்ப பாருங்க, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவளாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறோம். என்ன கற்பனை? உன் தேவனாய் கத்திரத்தின் உயிரத்தோடு முயலத்தோடு அன்பு கூறுவாயாக. என் அன்பு இயேசுவின் அன்பு. அது கொப்பாகிற உன்னிடத்தில் அன்பு. என் அன்பு இயேசுவின் அன்பு. உன்னிடம் பிறனிடத்தில் அன்பு. பிறன்னா தேவ் பரன் பரலோகம், பிறன்னா பூலோகம். ஆதாம் முழு உலக அன்பு இயேசுவின் அன்பு. ஜீவ ஜீவ ரத்தம் புத்தினா நீ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவன். உன்னை பீட் பண்ண அந்த உலகத்தை யாராலும் முடியாது. சபிக்கல் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்கள் செய், துன்பம் ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு. எந்த சபிக்கிறோம் உன்னை ஜெயிக்க முடியாது, எந்த பகைக்கிறோம் ஜெயிக்க முடியாது, எந்த பிசாசும் உன்னை ஜெயிக்க முடியாது. பிசாசுக்கு இயேசு ஜீவனை பரிவு துண்டை காணது ஓடியே போடுவான். இயேசு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த 2000 பிசாசு லேகோனுக்கு தன் ஜீவ சர ஜீவ ரத்தம் பிசாசு ஓடி போயிச்சே இல்லையா? அத்தனை பிசாசு ஓடி போய் பசுத்த சொத்த புத்தி அஞ்சு வசதி
அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி பாதாளத்துக்கு நேரம் இயேசு சந்திக்கல நேரம் அந்த கல்லறையில் அடக்கப்பட்டிருப்பாங்க. அவனை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி தக்க போல் போய் அவன் இயேசு கத்த தடக்கு இறங்குதெல்லாம் பிரசங்கம் பண்ணானா. அவன் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு அசுத்தாவில் பசுத்தா வேண்டி அவன் உலகத்தையும் ஒளியாக்கிட்டார். அவனை இருளா இருந்த கையெழுத்து இல்லையா. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களா இலவசமாக கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படலாம். அந்த கிறிஸ்துவை புறக்கணிக்காத. உன் புஸ்தகம் பாதாளத்துல மரண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நஷ்டகராய் இயேசு ஜீவன் பருவத்தில் ஏற்று ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்து ஜீவப்பம் ஜீவ ரத்தத்தை மானமணி ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் போது பரலோக ராஜ்யத்துக்கும் போவ. பூமியில பரலோக ராஜ்யத்தின் ஆசுவாதம். தாய் தகப்பன அநாத பெண் எஸ் ராஜாத்தி 127 நாடுகளுக்கு ராஜாத்தி. ஆமானுடைய சொத்தெல்லாம் எஸ் ராஜாத்தி மேல எழுதி வைக்கிறாரு. ஆகாஷ் ராஜா ஆமான் எவ்வளவு சொத்து இருந்து பாவினுடைய ஆசையெல்லாம் நீதிமானுக்கு எழுதப்படும். யார் அந்த நீதிமான்? ஜீவ விச்சதி தேவநீதி ஜீவ தேவன் தனக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறவன். பாவியினுடைய ஆஸ்தி ஆதாம் வழியா பிறந்தவனுக்கு நீ கிறிஸ்துவை கொடுத்த தேவன் தனக்கு பாவியினுடைய ஆஸ்தி எல்லாம் உன் மேல எழுதப்படும். வேதம் சொல்லியா? ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு தாவீது சாலமோனு வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிடுதே. அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாராம். அப்போ பிதாவாய் ஆவியானும் ஜீவனுடையவர். அந்த ஜீவன தேவனி இயேசு சாமண்ட வாக்குத்தத்தலாக நீங்க ஜீவன தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அப்போ ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசுகள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற பாக்கியவான்கள். அடுத்த வருஷம் பாருங்க. நாய்களும் சூன்யக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். புறம்பே அழுகை பற்கடிமான புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் போடப்படுது. ஆதாமுக்குள்ள பிறந்தாக்கா நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷிக்குனாலே இத்தனை காரியம் இருக்குமா? நாய்களும் சூன்யக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும். உலகத்தில் 800 கோடி பேர்ல ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வெறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்றார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். கையெழுத்து. விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமா வாங்கிக் கொள்ளியா? அந்த ஜீவ புஸ்தகத்தில் ஜீவ தண்ணீரை இலவசமா வாங்கிக்கோ. ஜீவ ரத்தம், ஜீவ சர்வம், ஜீவ தண்ணீர் இலவசமா கொடுக்கிறாரா சிலுவையில. நானே ஜீவ என் விசுவாசம் உள்ளது. ஜீவ தண்ணி உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர், ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ அப்பம் எல்லாம் ஜீவன் உள்ளோம். ஜீவ சர்வம், ஜீவ வார்த்தை, ஜீவலக்தி, தேவநிதி, உயிர், பரலோக ராஜ்யம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம் எல்லாம் ஜீவனுக்குள்ள வரணும். அதான் பரலோக ராஜா. இந்த பிசாசு என்ன பண்ணா? நன்மத்தை மறியத்தக்க கடி குத்து, நன்மத்தை மறியத்தக்க உள்ள, நன்மத்தை மறியத்தக்க சரீரம், நன்மத்தை மறியத்தக்க உலகம், உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். எல்லாம் உலகம் ஃபுல்லா நன்மார்க்கும் துன்மார்க்கம். அதனால் பிசாசு பூந்து எல்லா பாவம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நன்மத்தை மிகுது. அதனால்தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், தொழில், வியாபாரம், எங்க பார்த்தா வறட்சி, வனாந்திரம், ஆபத்து, விபத்து, நாசம், உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்போ விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீர் உள்ள ஜீவ தண்ணீர் இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஜெபலமா? அப்போ இலவசமா கொடுக்கிறாராம். அப்ப பிசாசு எப்படி கொடுக்குறான்? அவனை டப்பு அவனும் இலவசமா தான் கொடுத்தான் ஏவாளுக்கு. அவன் காசு வாங்கினான் ஏவாளுக்கு. அவனும் இலவசமா தான் கொடுக்குறான். இயேசு இலவசமா தான் கொடுக்குறாரு. இலவசமா கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீ எல்லாம் இலவசம் தாங்க. வாங்க விருப்பங்க தான் உனக்கு. நான் என் அம்மா வாரி நன்மத்தியம்மா வாரி பாவத்தின் சம்பளமா கண்களிச்சமா சுயநீதி அநீதியிலே போயிடுறேன். எங்க அம்மா போன இடத்துல போயிடுறேன். இல்ல இயேசு போன இடத்துல போனோம். அந்த இயேசு ஜீவரத்தம் கொடுத்துக்கிறாரு. உங்க அம்மாவை காப்பாற்றும், உங்க அப்பாவை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும், சமுதாயத்தை காப்பாற்றணும். எத்த ராஜாத்தி 127 நாடுகள் இருக்கிற யூத குலத்தையே காப்பாற்றலாம். உட்காந்ததுலே இருந்து விருந்திலே திராட்சம் பரி ஆகாத்து ராமனு கூப்பிட்டு விருந்திலே திராட்சம் பரிமாறினான். யூத பெண் திராட்சை ஏசே வராரு. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவசம் தேவ ஆட்டுக்குட்டி. உட்காந்ததுலேருந்தே நீங்க 127 நாடு பழைய ஏற்பாட்டிலே காப்பாற்றுவானா? நீங்க உட்காந்ததுலேருந்தே எவ்வளவு பேருக்கு நீ காப்பாற்றலாம்.
ஆக மொத்தத்தில் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதும் கொடுப்பேன் குளத்து பேர் சொல்லி அதான் எதிர்பார்க்கிறார் தேவனாய் கர்த்தர். பிசாசு நன்மை தேம காரியத்தை எங்கிருந்து சாபத்தை விட்டுட்டு இருப்பியா? எங்க அம்மா தெரியல, எங்க அப்பா தெரியல, எங்க அண்ணன் தெரியல, எங்க ஊர் தெரியல, இப்படியே பேசியிருந்தாக்கா அது அசுத்தாவி ஏவி வருது. அசுத்தாவி தான் பிடிக்கும் அம்மாவை. எங்க அம்மாவுக்கு இயேசு ஜீவன பரிவு தேவனுக்கு ஆதாம் சொல்லி பாரு. அசுத்தாவி பசுத்தாவி காணாடி தெரியுமாக்கா அங்க நல்லா இருந்த மாதிரி உங்க அம்மா நல்லா இருப்பா. உங்க அக்கா தங்கச்சி தம்பி சொந்த பந்து யாரும் நல்லா இருப்பா. கையத்த இல்லையா? ஜாமன பசுத்த விதாவே இந்த அருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துவேன் ராஜா. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவளாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லதே. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முயற்சியோடு முயாத்மாவோடு முயபலத்தோடு அன்பு கூறுவாயாக. அது ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. என் அன்பு இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு ஜீவனின் பரி வானத்தோடு சகல அதிகாரத்தையும் நல்லவன் கெட்டவனே பார்க்காது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக இயேசு இவ்வளவு பிதாவிற்கு ஆபிவித்து ஜீவனை கொடுத்தார். ஈட்டியால் குத்திரனுக்கு ஆதாம் வந்து முழு ரோமர்கள் யூதர்கள் ஆதாம் வழியா முழு உலகம் அந்த ஜீவ ரத்தத்தையே கொடுத்து நம்மள பாவத்திலிருந்து மரண புஸ்தகத்தை விடியலாக்கி ஜீவ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இதை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. விசுவாச உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசி ஆதவனோ அவன் ஆதாமுக்குள் இந்த மரண புஸ்தகத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அந்த ஆக்கினை இந்த பூமியில இருக்கும், நித்தியத்திலும் இருக்கும். அதனால சோத்திரம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். நான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு ஜீவரத்தம் அந்த ஜீவன தேவநீதியில் இயேசு சாப்பிட பரலோக ராஜ்யமே இருக்குது. நித்திய ஜீவன தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கிற கத்தாவே. அசுத்தாவிகள் ஓடட்டும், பசுத்தாவி வர்றது தேவதூர்களாம் பழி நானே திராட்சை நீங்கள் கூடி ஒருவனிலும் என் வார்த்தை அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்பட்டுக்குது. அதுபோல கத்தாவை கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த பசுத்தாவியானவரே ஒவ்வொரு நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒரு மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. சோத்திர ராஜா ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் கத்தாவே. இந்த செய்தி கேட்கிற ஒரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம். ஆதாமுக்குள் பிறந்தவர் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்பட்டு கத்தாவே. ஆண்டு இந்த செய்தி கேட்கிற ஒரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் ஏய்ப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. மாபெரும் ஏய்ப்பில் கொண்டு வருகிறார். பெரிய காரியம் செய்யும். எல்லா ஜபத்துக்கிட்ட எல்லா விண்ணப்பத்துக்கு எல்லா வேண்டுகிட்ட அப்படியே செயற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபத்தையும் இருக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரம் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனலுக்கு துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வோம். அந்த செய்தி 5/12/2024 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்கள். செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லுவாங்க கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.